ஹாய்ங்கோ, எல்லாருக்கும் வணக்கங்கோ. இன்றைக்கி 13ஆந்தேதி போகி அன்னைக்கு சாயந்தரம் சாமிக்கு சாப்பாடு செஞ்சு சாமி கும்பிட்ருக்குறோம். பாருங்கோ, சிம்பிளாக. நெக்ஸ்ட் டே பொங்கல். ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பொங்கல் செய்யலாம் வாங்க. 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பச்சை பயிறு பருப்பு, அரை போசி தண்ணி ஊற்றி எடுத்து வைக்கலாம். பாருங்கள், தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடானதும் பருப்பு அரிசி ஊற வச்சுருக்கிறது எடுத்து அதில் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொங்கி வரட்டும். பொங்கல் அன்னைக்கு நுரை கட்டிடுச்சு, எல்லாம் நுரையா வருது பாருங்க. இப்போ பொங்க போகுது. கிழக்கு முகமாக பொங்கியிருக்குது. கிழக்கு முகமாக பொங்குனா நல்லது. பொங்கலோ பொங்கல். அதுக்கப்புறம் வெல்லத்துக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை கரைச்சிக்கலாம். அதில் தூசி இருக்கும். கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு வெல்லம் கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு வெல்லம் கரைச்சிட்டு அதை எடுத்து பொங்கலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். பாருங்க, நான் எப்படி கலக்குறேனோ அப்படி கலக்குங்க. நல்லா கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெல்லம் இருக்குது, அது ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தூசி இருக்குது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் போடலாம். ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. நாங்கள் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பொங்கலுக்கு நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஜாஸ்தி நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பக்கத்தில் நெய் ஊற்றி முந்திரி போட்டு முந்திரி கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம். லைட் ப்ரௌனாக ஆகட்டும். லைட் ப்ரௌனாக ஆனதும் திராட்சை போட்டுக்கலாம். லைட் ப்ரௌனாக ஆனதும் திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு பொங்கலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்தால் தான் எல்லாம் முந்திரி திராட்சை எல்லாம் மிக்ஸ் ஆகும் நல்லா. பொங்கல் ரெடி. சாமிக்கு ஒரு வாழை இலை போட்டு கொஞ்சம் சாமிக்கு எடுத்து வச்சிடலாம். எங்கள் வீட்டில் சிம்பிளாக இப்படி தான் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் செஞ்சு எடுத்து வைக்குவோம். சாமிக்கிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பூஜை அறை இதுதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.